நன்றி திரு பிரியன். தற்போது ஒரு முக்கிய செய்தியையும் காட்சியும் நாம் பார்த்து வருகிறோம். திரு காதர் மைதீன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அங்கு அறிவாலயம் வளாகத்திலேயே அவர் மயக்கமடைந்திருக்கிறார். அவருக்கான முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீண்டும் அறிவாலய வளாகத்திற்குள் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கான சிகிச்சை அளிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது நிலவரம் என்ன? இந்திய யூனியன் லீக் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மைதீன் திடீரென செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு மயக்கம் அடைந்திருக்கார். அவருக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலய வளாகத்திற்குள்ளேயே அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் 10 நிமிடங்களுக்கு மேலாக பேசிக் கொண்டிருந்த நிலையில அந்த இடத்திலேயே அவர் மயக்கம் அடைந்திருக்கார். வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில வயது மூப்பின் காரணமாக அவருக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவல் அடிப்படையில் மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கார்கள். இங்கிருந்து அவருக்கு அடுத்த கட்டமாக மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார். ஆம்புலன்ஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொகுதியுடைய எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக காதர் மைதீன் தெரிவித்திருந்தார். அதே போல நாளைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியோடும் அதே போல மதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடத்த இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என அடுத்தடுத்த கட்சிகளுக்கான தேதிகளை அவர்களுக்கான அழைப்பை திமுக விடுத்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுவரை எந்த தேதியில் அவர்கள் பேச இருக்கிறார்கள் தகவல் கூறப்படவில்லை. மற்றபடி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான அழைப்பையும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அழைப்பு விடுப்பார்கள் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. காலையில முதலமைச்சரோடு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முதற்கட்ட ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி கோகுல்.